திருமணம் தாண்டிய உடலுறவு தொடர்பில் கள்ளக்காதல் கொலைகள் நிறைய நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததிலிருந்து 10 நாளுக்குள்ள உச்ச நடிகர் நடிகைகளே போதை வழக்குகளில் சிக்குவதற்கு அதிகாரம் உண்டு. நல்லா குறிப்பெடுத்துக்கணும். போதை வழக்கில் தமிழ்நாடு கடன் தொகை அதிகமாகி இனி தமிழ்நாட்டிற்கு கடன் தர முடியாது என்ற நிலையை உருவாகும். தெற்கு மேற்கு, உலகத்தின் தெற்கு மேற்கு திசைகளில் காடுகள் தீப்பற்றி எரியும், பூகம்பங்கள் வரும், சுனாமி வரும். 6% 12%, 6% to 12% இந்து வாக்கு வங்கி உருவாயிடும். பிறகு நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமராக வரப்போகிறார். அது எந்த மாற்று கருத்து யாருக்கும் வேண்டாம். தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் வருவார். 150 180 சீட்டுகளோடு எடப்பாடி அரசு அமைப்பார். பிறகு 20/10/2024 to 21 ஜனவரி 2025 ஏதோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் கொல்லப்படலாம் தீவிரவாதிகளால். இந்தியாவில் தமிழகத்தில் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு அகால மரணம் நோயினால் ஏற்படலாம். இந்தியாவிற்கு இந்த நேரத்தில் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் கிடைக்கலாம், மிஸ் இந்தியா கிடைக்கலாம், மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் யூனிவர்ஸ் கிடைக்கலாம். ஆண்களுக்கு பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள், இளம் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள் ஏற்படும், நாட்டில் பஞ்சம் நிலவும். இப்படிப்பட்ட பலன்களும் உண்டு. வருகின்ற 4 ஜூன் 2024 அன்று வரவிருக்கும் 18வது மக்களவை தேர்தல் முடிவுகளில் மீண்டும் நரேந்திர மோடி 300 330 தொகுதிகளில் வெற்றி பெறுவார். தனி மெஜாரிட்டியுடன் மத்தியிலே ஆட்சி அமைப்பார் என்பது என்னுடைய உள்முக பார்வையில் இருந்து வெளிப்படும் பலன் இது.